enlightening the thirsty. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரியோ. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை எல்லாம் காத்து வழிநடத்தி வருகின்றவரே, காத்து வழிநடத்தி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், புகழ்கிறேன், புகழ்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன். இயேசுவே, இயேசுவே, எங்களை அன்பு செய்வது மட்டுமல்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சாயலாக படைத்திருக்கிறீர். சாயலாக இதற்காக உம்மை போற்றுகிறோம். உமது சாயலை எங்களில் பதித்திருக்கிறீர். இயேசுவே, திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொருவரும் உமது சாயலை தாங்கி இருக்கிறார்கள். உமது சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, உமது சாயலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள எங்களை அழைக்கிறீர். உம்மை போல நாங்கள் வாழ்ந்தால், உம்மை போல நாங்கள் உணர்ந்தால், உம்மை போல சிந்தித்தால், உம்மை போல செயல்பட்டால் எங்களிடம் உமது சாயல் தெளிவாக வெளிப்படும். பாவ வழியில வாழுகிற போது குறை எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற போது, குற்றங்களை நாங்கள் செய்கின்ற போது அந்த தெய்வீக சாயல் எங்களில் மங்கி மறைகிறது. இயேசுவே, உமது தெய்வீக சாயலை ஒரு நாளும் இழந்து விடாமல் அதை கட்டி காத்து அந்த தெய்வ சாயலை பிரதிபலிக்க எங்களுக்கு நீர் வரம் தாரும். ஆமென். ஆமென். தெய்வமே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, என் இரட்சகரே ஆராதனை. தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், போற்றுகிறேன்,
கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. தெய்வமே உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆராதனை, 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 ஆராதனை. என் தெய்வமே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. என் தெய்வமே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, 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 அன்புக்குரியவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் ஒரு வங்க கவிஞர். அவர் 1941 ஆண்டு மரணமடைந்தார். அவர் எழுதிய கவிதைக்காக நோபல் பரிசு அவருக்கு அளிக்கப்பட்டது. இலக்கியத்திலே மிகவும் பெயர் பெற்று புகழ் வாய்ந்தவராக இருந்ததால் அவருடைய இலக்கிய பணிக்காக அவருக்கு நோபல் பரிசை உலகம் தந்தது. அவர் இயற்றிய ஜனகணமன என்ற தேசிய பாடலை நாம் அறிவோம். ஒரு நாள் அவர் இல்லத்திற்கு ஒரு துறவி வந்தார். அந்த துறவி உண்மையிலேயே நல்ல நேர்மையான மனிதராக, எளிமையான மனிதராக, புனிதராக, இறை அனுபவம் பெற்றவராக விளங்கினார். கொஞ்சம் நேரம் அவரிடத்தில் பேசினால் கூட நமது உள்ளத்திலே இறை உணர்வு எழும். அந்த அளவுக்கு அந்த புனிதர் தூய்மையில் முன்னேறி இருந்தார். அந்த சிறிது நேரம் அந்த துறவி அவர் இல்லத்தில் தங்கி அவரோடு உரையாடினார். அதன் பிறகு அவர் இல்லத்தை விட்டு விடை பெற்று கொண்டு போனார்.
அந்த நேரத்தில் ரவீந்திரநாத் தாகூர் உணர்கிறார். யார் இங்கே வந்து போனது என்று வீட்டை சார்ந்த ஒருவர் கேட்டார். அப்பொழுது ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுகிறார், ஐ see the footprint of God in my house. I see the footprint of God in my house. கடவுள் என் இல்லத்திற்கு வந்து கடவுள் என்னோடு பேசி கடவுள் தமது பாத படிவை இங்கே விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். ஆம் அன்பாண்டவர்களே, ஒரு புனிதர், ஒரு உத்தம மனிதர், தூய்மையானவர், இறைவனுக்கு ஏற்புடையவர், அவர் இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகு அவர் உணர்ந்தது என்ன? கடவுளே என் இல்லத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கடவுளே இங்கே தம் காலடிகளை பதித்திருக்கிறார். கடவுள் பிரசன்னத்தை அவர் அந்த துறவி இடத்தில் கண்டதாக கூறுகிறார். ஆமன் பாண்டவர்களே, நாம் திருமுழுக்கு பெற்றபோது கடவுளுடைய சாயலை தாங்கினோம். கடவுள் சாயல் நம்மில் பதிக்கப்பட்டது. அந்த சாயல் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கிறிஸ்துவின் சாயலில் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சாயல் வளர வேண்டும். அந்த சாயலை பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனால் பிறரிடத்திலும் அந்த தெய்வீக சாயல் உருவெற வேண்டும். இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளுவோம். இறை சாயல் நம்மில் பதிய வேண்டும். அந்த இறை சாயல் நாளுக்கு நாள் நாம் செய்கிற நல்ல காரியங்களால் அது வளர வேண்டும். மூன்றாவதாக, அந்த சாயலை பிறரிடம் நாம் பிரதிபலிக்க வேண்டும். நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் கடவுளை காண வேண்டும். கடவுளே இன்று என் வீட்டுக்கு வந்து போனார், கடவுளை நான் சந்தித்தேன் என்று பிறர் சொல்லும் அளவுக்கு நம்மிடம் அந்த இறை உருவம் பதிக்கப்பட வேண்டும். அது வளர வேண்டும். அது பிரகாசிக்க வேண்டும். இயேசு கூறுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பிய கடவுள் தந்தையையே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களை யாராவது ஏற்றுக்கொண்டால் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் உங்களை நான் அனுப்புகிறேன். எனவே என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்பவர்கள் என் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தந்தை என்னை அனுப்பினார். ஆகவே என்னை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்களை நான் அனுப்புகிறேன். உங்களை யாராவது ஏற்றுக்கொண்டால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வழி என்ன? இயேசுவினால் அனுப்பப்படுகிற நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிற வழி என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தைதான் இயேசுவை அனுப்பினார். அப்போஸ்தலர்கள் அடிக்கடி கேட்பார்கள், தந்தையை எங்களுக்கு காட்டும். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தந்தையையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை பாருங்கள். நம்மை யாராவது ஏற்றுக்கொண்டால் நம்மை அனுப்பிய ஆண்டவரையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வகையில்
நம்முடைய வாழ்வு தூய்மையில் பளிச்சிடுகிறதா? எப்பொழுது தூய்மையாக வாழுகிறோமோ, கடவுள் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமோ, அப்பொழுது நம்மில் பதிந்திருக்கிற இயேசுவின் உருவம், இயேசுவின் சாயல் பளிச்சிடும். இயேசுவை பிரகாசித்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது செயல், சிந்தனை, சொல் இயேசுவின் செயலாக, சொல்லாக, உணர்வாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழுபறி நிலை. சில நேரத்தில் ஆவியினால் இயக்கப்பட்டு நாம் வாழுகிறோம். சில நேரத்தில் ஊன் இயல்பின் இச்சைக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய இயக்கத்தில் இருக்கிறோம்? ஆவியின் இயக்கம் நமது வாழ்வில் நடைபெறுகிறதா? ஊன் இயல்பின் இயக்கம் நம் வாழ்வில் தலை தூக்குகிறதா? ஊன் இயல்பு இச்சையின்படி அல்ல, ஆவியின் இயக்கத்தில், ஆவியின் தூண்டுதலால் நாம் வாழ வேண்டும். நம்மை இயக்குகின்றவர், நம்மை தூண்டுகிறவர், நம்மை தள்ளி கொண்டு போகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர் தூய ஆவி. அந்த ஆவிக்கு நாம் முழுமையாக அடிபணிவோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவின் சாயலில் வளருவோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரிலும் உமது சாயல் பதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணரச் செய்தருளும். நாங்கள் உமது சாயல், உமது பிம்பங்கள், உமது உருவங்கள், நடமாடும் உருவங்களாக இருக்கிறோம். எங்களை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்து அவர், கிறிஸ்து அவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களிலே உள்ளார்ந்த மாற்றத்தை, உருமாற்றத்தை, சாயல் மாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இதை நாங்கள் அதிகமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு உமது சாயலை எங்களில் பிரகாசிக்க செய்தருளும். நாங்கள் செய்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் உமது சாயலை மங்க வைத்து விடுகின்றன, மறைத்து விடுகின்றன, அந்த சாயலை போக்கி விடுகின்றன. இயேசுவே, உமது சாயலை நாங்கள் அதிகரித்து கொள்ள, அந்த சாயல் பிறருக்கு தெரியும் அளவுக்கு அது பிரகாசிக்க எங்களுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் மாற்றம் பெறுவதாக. இயேசுவே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, என் இல்லத்தில் இறை அடி பதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரபீந்திரநாத் தாகூர் ஒரு புனிதர் தன் வீட்டுக்கு வந்து சென்ற பிறகு சொன்னதைப் போல, நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் இறை பிரசன்னத்தின் சாயலை, இறை அடியின் பிரதிபலிப்பை ஏற்படுத்த செய்தருளும் ஆண்டவரே. ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதர் இதனை
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி இயேசுவின் சாயலை பெற்று கொண்டிருக்கிற நாம் அதை மங்காமல் மறையாமல் வளர்ந்து பிறருக்கு வெளிப்படும் வகையில் வாழ தேவையான அருளை இறந்து மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி அதன் குடும்பத்தினர் நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே காஸ்தோம் உடல் நலனுக்காகவும் மற்ற குடும்ப கருத்துகளுக்காகவும், செயின்ட் ஜாக் ஆந்துவான் உடல் நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும், இதய ஆண்டவருக்கு சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு தம்பி மேரி அடலினுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைத்தமைக்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு தம்பி மேரி அடலின், திரு தம்பி ரிஷார்ட், திரு தம்பி ரெஜினா, திரு தம்பி மேரி மோனிகா நால்வரும் பிரான்ஸுக்கு செல்லவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், சார்லஸ் உமா ஜெனிஃபர் திருமணம் விவித தடையுமின்றி நடைபெறவும், செல்வி சியாமலா +2 தேர்வில் வெற்றி பெற்றதற்கும், வெண்ணிலா ஷர்மிளா கல்வி ஞானம் நன்றாக பெறுவதற்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நலனுக்காகவும், திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வீரரத்தனம் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அனிதா பனத்குமார் சுகப்பிரசவம் நடைபெறவும்,
வசந்தராஜா மற்றும் ராஜேஷ் வேலை கிடைக்கவும், திரு ஆந்திரே ஜோசப் உடல்நலனுக்காகவும் நல்ல முறையில் இந்தியா திரும்பி வரவும், செல்வன் இம்மானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ரமண சங்கர், திருமதி செலீன், திரு ஆந்திரே மிஷேல், திருமதி ரோசாலி, திரு ஆந்திரே திதியே, திருமதி அனிதா மற்றும் பேரப்பிள்ளைகள் கருத்துகளுக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துகள் நிறைவேறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி அமிர்த ராசாத்தி அம்மாள் ஆனந்து அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், திரு மார்ஷல் போல் அவர்கள் இதய நோயிலிருந்து குணமானதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பாதர் சாஹிப் பகுதியில் வாழுகிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூரு தொலைக்காட்சியினர் இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆக்னஸ் எலிசபெத் புது வண்டி வாங்கியதற்கு நன்றியாக, பிரிசில்லா மேரி இதய ஆண்டவருக்கு நன்றியாக, அமலா மேரி பிறந்த நாள் நன்றியாக, மரி ஆஷா உடல் நலனுக்காக, சபரிநாதன் ஆன்மா, தேவசகாயம் லூர்து மரி ஆன்மா, ராஜகோபால் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவாருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்க நிலைக்கும் மேலான மாண்பினை வழங்கியுள்ளீர். புது பிறப்பின் அருள் சாதனத்தால் புதுப்பிக்க பெற்று நாங்கள் நிறைவேற்றும் இத்திரு நிகழ்ச்சியின் வழியாக உமது அருளையும் அன்பையும் ஆசியையும் எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 13 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்பேயிலிருந்து கப்பல் ஏறி பம்பியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவரிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ராயேல் மக்களின் கடவுள்
நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாய் தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமையாய் காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதிகளின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை என்றும் பாடுவே பாடிடுவே. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவே பாடிடுவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவே பாடிடுவே. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தயலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவே பாடிடுவே. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவே பாடிடுவே. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவே பாடிடுவே.
சாட்சி, இறந்தோர் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், நீர் என் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரக்கத்தால் நாங்கள் தூயவராகி உமது அன்பு பெருக்க அடையாளமான இத்திருவருட்சாதனத்தை நன்றியுடன் கொண்டாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆகவே உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடம் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனியா ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உதயம் செய்கின்றவர்களையும், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும், கருத்தில் நிறைவேற பலி நிறைவேற்றுகின்றவர்களையும், இதய ஆண்டவர் பக்தர்களையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் நீர் ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு நாம் இல்லத்திலும் நமது பங்கிலும் உலகிலும் இறை அரசு வளர ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருப்போம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்களித்திருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது கடவுளின் செம்மறி. இவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இவரை அனுப்பிய தந்தையையே ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும்.
அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, சந்தோஷமே, என் சமாதானமே, உம்மைதான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன், 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன். இம்மானுவேல் நீதானே, எப்போதும் இருப்பவரே, இம்மானுவேல் நீதானே, எப்போதும் இருப்பவரே, ஜீவன் தரும் என் திருவார்த்தையை உம்மைதான் நேசிக்கிறேன், ஜீவன் தரும் என் திருவார்த்தையை உம்மைதான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரக்கத்தால் நாங்கள் தூயவராகி உமது அன்பு பெருக்கின் அடையாளமான இத்திருவருட்சாதனத்தை நன்றி உணர்வுடன் கொண்டாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டான் என்னவோ. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டான் என்னவோ. ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே மெய்யாய் ஒரு மனதாய் தேவம் தரவில்லையே. சின்ன பொன்னானல்லவோ தேவனை நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்ன பொன்னானல்லவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்த தேவா?
உந்தன் அன்பிலிருந்து தேவா என்னை யார் பிரிக்க முடியும் நாதா. உந்தன் அன்பிலிருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பிலிருந்து தேவா என்னை யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பிலிருந்து தேவா நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினார் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினார் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பிலிருந்து